கடந்து போகலாம். ஆகாய் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அது 6 மற்றும் 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகாய் 2 அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? நான் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? அசைய பண்ணுவேன். ஆனாலும் சொல்றாரு 7வது வசனத்துல, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர். எல்லாரையும் அசைய பண்ணுவார். ஆனாலும் இந்த ஆலயத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாராங்க? மகிமையினால நிறைய பண்ணுவார். சொல்லுங்க, அசைய பண்ணுவார், மகிமையினால நிறைய பண்ணுவார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 21 மற்றும் 22வது வசனங்களை வாசிக்கலாம். நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி வருகிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவர்கள் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். அல்லேலூயா. ராஜ்யங்களை அசைய பண்ணுவார். தனக்கு பெருமை உண்டாக இதை தேடினேன், நான் இதிலே நிலைத்து நிற்பேன், என்னை அசைப்பதில்லை என்று சொல்லுகிற யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அசைய பண்ணுவார். அது சொல்றாரு, அவர்களுடைய சகோதரர்களாலேயே அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, அல்லேலூயா. நம்ம வேற எங்கேயும் இருந்து இல்ல, அவனுடைய ஆட்களே, அவனோடு கூட இருக்கிறவர்களே அவனை பகைக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாட்களை என்ன பண்ணிட்டாரு? ஏற்படுத்திட்டாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசைய பண்ணுவார், அசைய பண்ணுவார். ஆனாலும் நம்ம அசைய மாட்டோம், நம்மளை மகிமைப்படுத்துவார். ஆமா, அவர்களை அசைய பண்ணுவார், நம்மை மகிமைப்படுத்துவார். அப்படிதானே? நான் எதையும் சேர்த்து சொல்லல, வசனம் தான் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வசனமே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையுள்ளவர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். என்னது? இன்னொரு முறை வாசிக்கலாமா? நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை. என்ன பண்றாருங்க? என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். இருதயத்துல சொல்ல வேண்டியதில்லை, இனி வாய் திறந்து சொல்ல வேண்டியது என்னது? நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அல்ல, தலைமுறை தோறும் தீங்கு என்னை. எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததிக்கும் இனி என்ன பண்ணாது? தீங்கு அணுகாது. அல்லேலூயா. அசைய பண்ணுவார். நான் அசைப்பதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று எப்படி நம்மளால சொல்ல முடியும்? நம்ம அசைக்கப்பட முடியாது. நம்மளை அசைப்பதில்லைன்றத நம்ம எப்படி சொல்றது அப்படின்றதுக்கு இது யார் சொல்ல முடியும்? நான் அசைக்கப்படுவதில்லைன்றத யாரெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம வசனங்களின் ஊடாய் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான்.
இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும். இவன் யார்? இவன் யாருங்க? அதான் இவன் யாரு? வட்டிக்கு கொடுக்காத இவன் யாரு? இவன் எப்படிப்பட்டவன்? இவன் என்ன பண்ண மாட்டான்? தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான். குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்க மாட்டான். இதுல சொல்லி இதுல இப்போ நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்தை விட இதுல டிஃபரெண்டா போட்டுருக்கு பாருங்க. என்னது? லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும். போன ஒரு மாதமா 2 மாதத்துக்கு முன்னாடி தச்சூரில் நான் வந்துட்டு இருக்கும்போது பேரிகார்டு இருக்கு. நான் பேரிகார்டு இருக்கிறதுனால அந்த இடம் வரும்போது எப்படியாவது ஸ்லோ பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? பேரிகார்டை கடந்து வர முடியும். இப்படியாச்சும் ஒரு பேரிகார்டு இருக்குது. அன்றைக்கி 2 பக்கமும் 2 பேரிகார்டு இருக்கும். இந்த பேரிகார்டு இப்படி நுழைச்சி இப்படி வெளியில் போனோன்னா ஸ்லோ பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல அந்த பேரிகார்டுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி நான் வந்தேன். அன்னைக்கு துருவத்தில் பாஸ்டம்மா இறந்ததுக்கு அவங்களுக்கு ஜப கூட்டம். அதனால் ஸ்ரீவந்தகுமார் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஹார்னும் அடிக்கிறேன். அந்த இடத்துல பார்க்குறேன் அந்த ரோட்டை கடக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படின்ற சூழ்நிலையில் நான் அந்த ரோட்டை ஸ்லோ பண்ணுவேன். அப்போ தான் ஆக்சிலேட்டரில் கால் வைக்க போகிறேன். காலை வைக்கிறதுக்குள்ள ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து இங்கே வராரு, கடந்து வராரு. அப்படியே ரோட்டை தாண்டி பாஞ்சு வராரு. அவரை பார்த்ததும் நான் என்னால் முடிந்த அளவு ரோட்டை என்ன பண்ண ரோட்டை விட்டு கீழே வண்டி இறக்குறேன். ஆனால் நான் எந்த பக்கம் நான் போகிறேன்னா என்னை நோக்கியே அவர் வராரு. வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நம்பர் பிளேட்டு அந்த பக்கத்தை இடித்து கீழே விழுந்துட்டார். விழுந்ததும் ரொம்ப பெரிய வண்டிக்கு ரொம்ப பெரிய அடிப்பட்டதுன்னு தெரியல. நானும் ஒன்றும் சொல்லலை. சரி, கரெக்டாக ராஜா பிரதர் அந்த இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவர் எந்த இடத்துல நான் வண்டியை கீழே இறக்கணுமோ அவர் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சாரா ரோட்டுக்கு பக்கத்துக்கு நிப்பாட்ட வேணாம், கொஞ்சம் உள்ள தள்ளி நிப்பாட்டிட்டு நம்ம டீ குடிக்கணும். உள்ள தள்ளி நிப்பாட்டினாராம். அவர் நிப்பாட்டின நேரம் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஓடி இருந்தால் அந்த தாத்தாவை தூக்குறாரு. அப்படியே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த தாத்தா அப்படி கொஞ்சம் உயரமா அப்படி தூக்கி அப்படி டம்முன்னு கீழே விழுவுறாரு. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம சத்தமாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பாஸ்ட்டுக்கு ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சடனாக பிரேக் போடவும் முடியாது. ரொம்ப வேகமாக இடிக்காமல் நான் போட்டுருக்கலாம், நின்றுக்கலாம். ஆனால் அப்படி நான் பண்ணுறதுக்கு அந்த நேரம் சரியானது அல்ல. ஏன்னா அவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் சடனாக பிரேக் எடுத்துன்னா எப்போ வேணால் அவர் ஹார்ட் நின்றுடலாம். அது அப்போ தான் அவர் என்கிட்ட கேட்குறாரு, நைட்லாம் நீ கார் ஓட்டுவியாம்மா அப்படின்னு. ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி தான் கேட்குறாரு, நைட்லலாம் ஓட்டாதம்மா, தப்புமா, நைட்லலாம் தூங்கணும், இன்னும் தூங்குற நேரத்தில் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு எனக்கு அப்போலாம் சொல்லிட்டு வராரு. மருமகன் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. நைட்லாம் கார் ஓட்டுறாருமா, திருநெல்வேலிக்கு போகிறாரு, அங்கே கன்னியாகுமரிக்கு போகிறாரு, இதெல்லாம் தப்பு இல்லைம்மா, நைட்லலாம் வண்டி ஓட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். எப்படிம்மா தூக்கம் வராமல் எப்படிமா இருக்கும் எல்லாம் விசாரிச்சேன். சரி, அப்படி நடந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், காரில் பாஸ்ட்டு அப்பா அம்மா எல்லாரையும் ஏற்றி நான் அவங்க ஆட்டோவில் உடனே அவங்கள ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, தாமதிக்கவே இல்லை. உடனே அவங்கள எல்லாத்தையும் ஏற்றி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு நான் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த தாத்தாவை ஆம்புலன்ஸில் நானே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் உறவினர்கள் வர்றது வரைக்கும் நான் அங்கே இருந்து அவங்கள்ட்ட நான் ஏன் மேலே தப்பு இல்லை, தாத்தா தான் வந்துட்டாரு எல்லாம் சொல்லி நான் விட்டுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டு சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால் சரி நானும் கடந்து போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஆச்சு. முதல் நாள் அவங்க பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆனால் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்பா எழுந்திரிச்சு நடக்க மாட்டேங்கிறாங்க, அதனால என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், சரிம்மா நீ பாரு, பொறுமையாக பாரு, அப்படி ஏதாவது பெரிய அடியாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் இருக்குது வண்டிக்கு, அதனால் நீ ஏதாவது ஒரு தேவைக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பயுமே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பெரிய வண்டியும் சின்ன வண்டியும் இடிச்சுதுன்னா எது பெரிய வண்டியோ அந்த வண்டியில் தான் கேஸ் போடுவாங்க. நம்ம தப்பே பண்ணீங்கனாலும் அதுதான் எழுதக்கூடாத ஒரு நீதியாக இருக்குது. அதனால அவங்க போலீஸ்காரங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னால் தப்பு இல்லை சார், நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு 2 நாள் 2வது நாள் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, ஆனால் என்னவோ அந்த பின்னாடி முதுகு தண்டுவடத்தில் கொஞ்சம் அடிபட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நடக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க
இப்படி சொல்லிகிட்டே இருந்தது. ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு வேற ஒரு நம்பரில் இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் தான் அவருடைய பையன், நீங்கள் ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன், இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் செய்யாத தப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன். இன்சூரன்ஸில் நீ கிளைம் பண்ணுறதுக்காக நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ என்கிட்ட எதையாவது எதிர்பார்க்குறதா இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி, அதுக்கப்புறம் நானே கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி, அப்போயும் அவங்க என் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணல, அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்க பேரில் கேஸ் தான், என் மேலே தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட பணம் அவங்களால கேட்க முடியாதுன்றதுனால அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஆர்டி ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறதுக்கு நான் போகிறேன். அப்போ அவங்க பையன் அந்த வண்டி 2 வீலரை எடுத்து வந்துருக்கிறார். நான் டீ குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க பையனுக்கு தெரியாது, ஆனால் அவர் தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த போலீஸ்காரர் கூட அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் தான் அந்த வண்டியோட ஆர்சி புக்கெலாம் கொடுக்குறாரு. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் எங்கள் அப்பா உருட்டிட்டு தான் சார் வந்தாராம், அந்த கார்காரரை வந்து இடிச்சிட்டாரு சார் அப்படின்னாரு. எனக்கு கோபமாக வருது, சிரிப்பும் வருது. நான் சொன்னேன், ஏதோ கொஞ்சமாச்சும் என்ன பண்ணணும், மனசாட்சியோட பேசணும். நீ உங்கள் அப்பா வண்டியை உருட்டிட்டு வந்ததை பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படி தான் சொன்னாங்க, அவர் வண்டி பஞ்சர் ஓட்டுறதுக்கு உருட்டிட்டு வந்தாராம். அந்த வண்டி காரை ஓட்டிட்டு வந்தவரே நான் தான். உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இந்த குத்தமா? நாங்கள் வண்டியை கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துருந்தா கேஸோட முடிஞ்சு போச்சு. உங்கள் அப்பா இறந்தாலும் இனி யாரும் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. கேஸோட நான் என்ன பண்ணியிருக்கலாம், வெளியில் வந்து அவர் தான் தப்பு ராங் ரூட்டில் வந்தார். நான் என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி நான் அவரை பாதுகாப்பாக அவனுக்கு சேர்த்துக்கோ, நான் தான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியும் சேர்த்துருக்கேன். ஆனால் நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டை என் மேலே வைக்கிறே, தப்பு இல்லையா அப்படின்னு. இல்லை சார், காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பா வண்டியை பஞ்சர் ஓட்டை தள்ளிட்டு போனவர் பஞ்சர் ஓட்டிட்டு அங்கேருந்து நேராக டச்சர் வந்துட்டாரு சார். நான் அப்படியே மாற்றி சொல்கிறான் மனுஷன். அந்த போலீஸ்காரரே சிரிச்சாரு, எதையும் பேசாரு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி டீ குடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சு எல்லாம் வண்டியெல்லாம் போய் வேலையும் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ஒரு 2 வாரம், 1 வாரம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் கழிச்சு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இன்ஸ்பெக்டர், நல்ல மனுஷன், சூப்பர் மனுஷன், எனக்கு ஃபோன் பண்ணேன். சார் கேஸ்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்குது சார். சரி சார், அப்போ இந்த ஸ்டேஷனுக்குரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன் சார். அது இல்லை, ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிங்களா? அதான் சார் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அது இல்லை கொடுத்த, நீங்கள் நேரில் வந்து நீங்கள் சார் எஸ்ஐ சாரை பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு போகல, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நீங்கள் வாங்க சார், நேரில் வாங்க சார், ஃபோனில் பேசுகிற நேரில் வாங்க சார். நான் நேரில் போனேன். திரும்பி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன், ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஸ்டேஷனுக்கு பின்பக்கமாக என்னை கூப்பிட்டு போனார். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், சார் இந்த கேஸுக்கு யாராக இருந்தாலும் 10,000 ரூபா வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸுக்கு 10,000 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஒரு 4,000 ரூபா நீங்கள் பார்த்து எதாவது கொடுங்க சார். ஒரு 5,000 4,000 எதாவது நீங்கள் கொடுங்க சார். அவரே நம்மளை சொல்லவே முடியல, எல்லாத்தையும் அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. நான் சொன்னேன், என்கிட்ட 1 ரூபா நான் தரமாட்டேன் சார். நான் என்ன பண்ண மாட்டேன், 1 ரூபா தரமாட்டேன். நம்ம சித்தப்பா சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு தம்பி, எஸ்பி ஆஃபீஸில் ஒரு தம்பி வேலை பார்க்குறாரு. அந்த தம்பி ஃபோன் பண்ணி, என்னன்றத ஸ்டேஷனில் இப்படி கேட்குறாங்க, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டு போகிறாரு. நீ யார்கிட்ட வேணால் கேட்கலாம், அவர் சர்ச்சு ஃபாதர்கிட்டே போய் நீ எனக்கு பணம் கொடுக்க கேட்குறியா, அவர்கிட்ட நீ போய் கேட்டது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பாருங்கள், நன்மை செய்ய நினைக்கும் போது நமக்கு தீமை செய்ய இந்த உலகம் என்ன பண்ணுதுங்க, ரொம்ப வேகமாக இருக்குது. நம்ம நினைப்பதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இந்த உலகம் நமக்கு தீமையை செய்ய முன்னோக்கி வருகிறதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அசைத்து பார்க்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக கடந்து வரலாம். ஆனாலும் நம்ம மாஸ்டர் பார்த்தீங்களா, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாருங்க, 2வது வசனத்தை, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு பயந்தவன். இவன் எப்படிப்பட்டவன்? எதனால இவன் அசைக்கப்படல? இவன் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். அதனால இவன் என்ன பண்ணலங்க,
அசைக்கப்படல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவர்களா இருப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருப்போமானால், எப்பேற்பட்ட சூழ்நிலை வரலாம், எப்பேற்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கலாம், ஆனாலும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் அசைக்க முடியாதுங்க? கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனை எந்த ஒரு காரியமும் அசைக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் பயப்படலைனாலும் பரவாயில்ல, இனிமேலாச்சும் கர்த்தருக்கு கொஞ்சம் பயப்படுங்க. என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம வட்டிக்கு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, சிலருக்கு சில காரியங்கள் அதுதான் வருமானம். இன்னைக்கு பாருங்களேன், நான் எங்கேயோ போய் எங்க ஆதார் அந்த ஜலதாவுக்கு பேன் கார்டு எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க, எது இதுக்கு அவங்க அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி தராங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு இடத்துல ஒரு வாசகம் போட்டிருந்துச்சு, இது மாதிரி பணம், வட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்கும் நகையை அடகு பிடிக்கிறதுக்கும் சான்றிதழ் இங்கே பெற்றுத்தரப்படும் எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ அரசாங்கமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கான், சில வரம்புகள் வச்சிருக்கான், இதற்குள்ள நீ என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு. ஒருவேளை நீங்க உங்களுக்கு வேற வழி இல்லை, உங்களுக்கு உழைப்பதற்கான வசதி இல்லைன்ற போது அதுதான் வருமானம். சில பிஸ்னஸ் பாருங்களேன், திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அது ஒரு நியாயமான வட்டி, அது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அந்த நாம்ஸ் படி. ஆனால் அப்படிதான் போட்டிருப்பாங்க, அதுக்கு அதிகமாக இவங்க கொடுப்பாங்க. அதுபோல ஒருவேளை இது வருமானத்திற்கான ஒரு காரியமா இருக்கும் பட்சத்துல நம்ம அதுல ஒரு நியாயமா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? அதுல ஒரு நியாயத்தோட நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எப்படா எவன்டா கிடைப்பான் நம்ம அவனை அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தீமையா என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க கொடுக்குறீங்களா, யாராவது கேட்டாங்க நீங்க கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனா அந்த பணம் உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு நீங்க கொடுங்க. ஒருவேளை அவன் திரும்பி கொடுக்கலைன்னா கூட உங்களுடைய மனசு தாங்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஒருவேளை அவனால கொடுக்க முடியாத பட்சத்துல நீங்க ஆளை வச்சு மிரட்டுறது, அவனை வந்து அவன்கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கறது, இப்படி செய்கிற ஒரு காரியங்கள் ரொம்ப ரொம்ப தவறானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம நியாயமா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் வண்டி டியூக்கு வாங்கினார், வண்டியை டியூக்கு வாங்கினார். ஆனா மாதமானா அவரால் ஒழுங்கா முதல் தவணைகளை ஒழுங்கா செலுத்திட்டு வந்த அவரால் கடைசியில ஒரு சில சூழ்நிலைகள்னால அவரால் என்ன பண்ண முடியலங்க, அந்த டியூ கட்ட முடியல. அப்ப அந்த டியூ வசூல் பண்றதுக்கு பேங்க்ல இருந்து 2 பேர் வராங்க. வந்தா இவர் என்ன பண்றாரு, ஒழுதுக்கிறாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாரு, இல்லைன்னா எதையாவது ஒண்ணு இப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாரு. உடனே அவன் என்ன பண்றான், மிரட்டுறான். என்ன பண்றான், மிரட்டுறான். நான் உங்களை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன், அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே அவ்வளவுதான், உங்க பிள்ளைங்க படிக்க முடியாது, என்னென்னவோ சொல்றான். நானும் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள உட்காந்தே பார்த்தேன், என்னால பொறுமையா இருக்க முடியல. நான் வந்து சொன்னேன், இப்ப நான் போன் பண்ணா உடனே தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க, நீ பாக்குறியா அப்படின்னு சொன்னேன். என்ன சார் இப்ப சொல்றீங்க, அவங்க பணம் வாங்கிட்டு கெட்டல, அது தப்பு இல்லையா? கெட்டலைன்னா கெட்டுவாங்க, அவங்களுக்கு சூழ்நிலை வந்து ஒவ்வொரு அதாவது தாமதமா கெட்டுறாங்க, ஆனா கெட்டாம இருக்கல. உனக்கு கெட்ட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இப்ப அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதனால அவங்களால முடியல, அவங்க கெட்டுவாங்க போ அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில என்ன பண்ணிட்டான், அடுத்த மாசம் வந்தா நேரம் என் வீட்டுக்கு என் வாசல்ல நின்று என்னைய கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நம்மளும் ஒரு சில நேரங்கள்ல யோசிக்கணும், இதை வாங்கினா இதை நம்மளால அடைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த காரியங்களுக்குள்ள கடந்து போகணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது வரது வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. இன்றைக்கு நமக்கு பொறுமை இல்லை, தேவன் நமக்கு கொடுப்பாருன்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லை. அதனால நம்முடைய சுய பலத்தினால நம்ம எதையாவது சாதிச்சிடலாம்னு நினைச்சு நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள்ல கடைசியில் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுங்க, நியாயம் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். நியாயமா இருக்கணும்ன்றதை விட கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பணும்.
அப்படி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அசைக்கப்பட மாட்டீங்க. இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறானோ அவன் என்ன பண்ணப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. தாவீது தன்னுடைய ராஜ்யபாரம் இருக்கும் நாட்கள் முடிய அவன் என்ன பண்ணாருங்க, யுத்தத்துக்கு போகணுமா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமா, உடனே என்ன பண்ணுவாருங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போவார், கர்த்தரிடத்திலே கேட்பார். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? உனக்கு விரோதமாய் 1000-10,000 பேர் வந்தாலும் அவர்கள் உன் பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி போனார்னா தடைகள் தகர்க்கப்படும். பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்கிறதான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறதாய் காணப்படும். நோய்களுக்கு, வேதனைகளுக்கு, தேவைகளுக்கு மத்தியிலே கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதான வல்லமையுள்ள தேவன் நமக்கு போதுமானவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பயந்தவன், இரண்டாவது கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன், மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, நான் என் வாழ்க்கையில நான் என்ன சொன்னேங்க, நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததா இருக்குமானா நம்முடைய வாழ்க்கை சொல்லும், நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அவருக்காக நாம் வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுவோமானால் நாம் என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். நமக்காக வாழ்ந்த நாட்கள் அது அசைக்கப்பட்ட நாட்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன், நான் உம்மை சார்ந்து வாழுவேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமானால் அவரை சார்ந்து வாழ்கிற அல்லது அவரோடு வாழ்கிற வாழ்க்கை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். அல்லேலூயா. ஆமா, அந்த 16ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர். ஆமா, உங்களை விட்டு போகிறது போல இருக்கா, உங்களை ஏமாற்றி புடுங்கிறத போல உங்களுடைய சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? நீங்க கர்த்தரை சார்ந்திருப்பீங்கன்னா உங்களை விட்டு போறது கூட உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களை தொட்டான் அவன் என்ன பண்ணான், கேட்டான். அல்லேலூயா. ஏன்னா உன்னை வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. ஆமா, இங்க எங்கேயாவது இடிச்சா கூட சாரி அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க. நீங்க யாராவது கண்ணை தூக்கி பாருங்க, அப்படியே ஓங்கி ஒன்று விட்டுருவாங்க. நேற்று அந்த பாஸ்டர் இறந்த வீட்டில், அந்த பாஸ்டர் பையன் இறந்த வீட்டில் நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படியே பாசமாக விசாரிப்பான். அன்றைக்கி அந்த காரு இடித்து நாங்கள் நிற்கும்போது கூட உடனே எனக்கு அவன் தான் ஃபோன் பண்ணான். ஆட்டோ போய் அங்கே வாசலில் நின்று, அப்பா இறந்தது எங்கே, அண்ணன் ஏன் கார் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உடனே எனக்கு அடித்தான், அண்ணா எங்கண்ணா இருக்கிற, என்னண்ணா கார் என்ன இருந்துச்சு, எங்கே நான் வரவானா அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே அவ்வளோ பாசமாக கேட்பான். அப்பா போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாருன்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு ஃபீல் பண்ணிடுறாங்க இல்லையோ. அப்பா போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்கன்னா தாத்தான்னு வந்து கூப்பிட்டானா திரும்பி அப்பா பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அப்பா கூட தான் இருப்பானா. என்ன வேணுயா, எது வேணுயா அப்படியே விசாரித்து கேட்டு கொடுப்பானா. அவ்வளோ நல்ல ஒரு பையன். அவன் இறந்துட்டானா, வெளியில் வாசலில் நிற்கிறேன். அவன் கூட முதல் நாள் நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்துருக்குறாங்கல்ல, அதில் ஒரு 4 பேர் வந்தாங்க, வித்தியாசமாக வந்தாங்க. வந்ததும் வந்துட்டு அவன் எல்லாரும் செருப்பு கழட்டி போட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் செருப்பு கழட்டி போடல. செருப்பு கழட்டி போடணும்னா அந்த சர்ச்சில் உட்காந்துருந்தவங்க செருப்பு போடுறது பார்த்து ஒரு செருப்பு போட்டு உள்ளே வரதை பார்த்து நிப்பாட்டி தம்பி செருப்பை கழட்டிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தா அவனுமே சொல்கிறான், டேய் அழுவுறவன் மட்டும் உள்ள, அழுவாதவனா வெளியில் போகும். செருப்பு போடுறது எங்கடா தப்பு,
அல்லேலூயா அல்லேலூயா நீங்க சொல்லி சிரிச்சுட்டு கிடக்குறீங்க. நான் அழுதுகிட்டு வரேன். அதனால நான் இப்போ சொல்றேன், அழுகுறவங்க மட்டும் உள்ளது, எல்லாம் வெளியில போகும் அப்படின்றான். அப்புறம் சரி எப்படியோ போராடி அவனை கொண்டு வெளியில விட்டாங்க. இவன் வெளியில வந்துட்டான். அவனுக்கு 4 பேர் நின்னாங்களா. அவன் ஒருத்தன் வந்தான், மாடை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் பைக்ல ஆரம்பி வச்சுக்கிட்டே வந்தான். ஏய் வந்துட்டான்டா அண்ணா, ஏய் அண்ணா சொல்றேன், நீ வரையா இல்லையா அண்ணா. அவன் இவன் சொல்றதான் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் போனான், வண்டி நிப்பாட்டான். அவனும் கூட ஒரு 4 பேர் வந்தானுங்க. வந்தது இவனுக்கு 4 பேரும் காலத்துல நிற்கிறானுங்க. அவங்க 4 பேரும் உள்ள என்ட்ரி ஆனதும் ஏதோ சொன்னாங்க. உடனே ஒருத்தன் சொன்னாங்க, இவன் தான் சார் செல்ஃப் போட்டு போனான், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க சொன்னான்னா. உடனே கூட என்ன இருந்தாலும் மனசாட்சி ஒருத்தன் இருப்பாங்களா, இவன் என்ன சொல்லிட்டான், நீ போட்டு போன தப்பி ஏன்னா செருப்பு கழிட்டு போக வேண்டியதுன்னா அப்படின்னா என்ன சொல்லிட்டான். அடிச்சான் பாருங்க, அப்படியே சுருட்டான் அந்த பையன். என்ன கடைசியில் எல்லாரும் சேர்ந்து உள்ள போனாங்க. அவனும் போனான், உள்ள போய் பார்த்தான், பெட்டி அடிச்சான், கத்தனான், அழுதான், அவனே அடிச்சுக்கிறான். என்னன்னா இவனுக்கு பேசுறதுக்கும் இவனுக்கு செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில எல்லாம் போயிட்டானுங்க. உலகம் ஒரு நடிப்பு, உலகம் ஒரு நடிப்பு. நம்ம கண்ணை மூணுனதுக்கு அப்புறம் யார் என்ன செய்யறாங்க, என்ன எதுக்காக இவன் இப்படி பண்ணான் போறான்னு நம்மளால என்ன பண்ண முடியாது. நம்ம இருக்கும்போது நல்லவங்களை சம்பாதிச்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா சொல்லுவாங்க, இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல மனுஷனா இருந்தேன்னா கடைசியில் உனக்கு 4 பேர் வேணும். ஏன் அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, பாளையத்துக்கு இருக்கிறதுக்கு 4 பக்கமும் 4 பேர் நிற்கணுன்றதுக்காக. நமக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஆவியானவரை நம்ம எந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரை முன்னாக வைத்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பயந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். ஆனால் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. சங்கீதம் 62ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் என்ன பண்ணப்படுவதில்லை, நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நான் அசைக்கப்பட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகமா அசைக்கப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரா? அடுத்தது 5-6 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அங்க சொன்னாரு நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை, இங்க சொல்றாரு நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழுவோமானா அதிகமாகவும் அல்ல கொஞ்சமாகவும் அல்ல, நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலை இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரும், இதுமே அடையும். பாடுவே பாடுவோம். பாருங்க, ஆகாய் 2:7 வாசிக்கலாமா? ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும், ஆமா சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவார். எதனால அவர் அசைய பண்ணினார்? பாருங்க 21-22 வசனங்களை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதங்களையும் அதில் ஏறி வருகிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைக்காரர்களோடு அவர்கள் மேல் ஏறி இருப்பவர்களையும். ரெண்டே காரியம். ராஜ்யங்களின் சிங்காசனங்களை கவிழ்த்து பலத்தை அழித்து போடுவா. அல்லேலூயா
யாரு தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக தன்னுடைய கைகளை உயர்த்துகிறானோ அவனுடைய ராஜ்யங்களின் சிங்காசனங்களை கவிழ்த்து போடுவார், அவனுடைய பலத்தை கவிழ்த்து போடுவார். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை அசைக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவனுடைய ராஜ்யங்கள் அசைக்கப்படும், அவனுடைய பலன் கவிழ்த்து போடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதில் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். ஆமென், அல்லேலூயா. துதிக்கிற சத்தத்தினால வாசல்கள் என்ன பண்ணுச்சுங்க? அசைந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் துதிக்கிற துதி எதிரிகளுடைய வாசல்களை அசைய பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்த்தோம், மேட்டிமையான உசியா ராஜா என்ன பண்ணான்? மரித்து போனான். அப்புறம் தேவன் சிங்காசனத்தில் அங்கே வீற்றிருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி அங்கே தீர்க்கதரிசி இடத்துல அதனால் உண்டான 3 மாற்றங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். அவன் உணர்வடைந்தார். அவர் பாவங்களை என்ன பண்ணாரு? அறிக்கை செய்தார். 3வது அவர் தன்னை அர்ப்பணித்தார். எந்த ஒரு மனிதனிடத்திலே உணர்வு உண்டாகிறதோ, எந்த ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறானோ, அவன் அசைக்கப்படாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் எப்படி ஆனாலும் சரி, ராஜ்யங்களோ ராஜாக்களோ யார் நம்மை அசைக்க நினைத்தாலும் அவர்களுடைய வாசல்கள் என்ன பண்ணப்படும்? அசைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேட்டிமையான உசியா ராஜா என்ன பண்ணாங்க? மரித்து போனான். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். இந்த நாட்கள் வருகிற இந்த நாட்கள் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, யார் தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தன்னுடைய கைகளை உயர்த்துகிறார்களோ, மேட்டிமையான அப்படிப்பட்டவருடைய கரங்கள் என்ன பண்ணப்படும்? நசுக்கப்படும். அவர்கள் மரிக்கிறதான செய்திகள் தேசங்கள் கேட்கும். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்கு பயப்படாம இருப்போமானா, நம்ம கர்த்தருக்கு பயந்து உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். பாவங்களை நாம் செய்த பாவங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்தின காரியங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். 3வது நாம் தேவனுக்கு என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால் தேவன் என்ன பண்ணுவாருங்க? இது எதனால இது உண்டானுச்சு? நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம். துதியின் சத்தத்தால் வாசல்கள் என்ன பண்ணுச்சான்? அசைந்தது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம்
அசைந்தது. அல்லேலூயா. விளைவு என்னங்க? விளைவு 32வது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஒருவனும் தன்னுடையதை தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இரண்டாவது அப்போஸ்தலர் 5:12 வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ள எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே அற்புதம் நடைபெறும். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆலயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மனம் இல்ல. இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம், இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் 2வது இந்த ஆராதனையில 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் நம்மிடத்துல சபைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னங்க? ஒரு மனம். அல்லேலூயா. ஒரு மனம் இருக்குமானா நம்ம என்ன பண்ணுவோம்? எதிரிகளுடைய வாசல்களை அசைய பண்ணுவோம், நம் தேசங்களை அசைய பண்ணுவோம். இது சபை ஒருமனப்படுமானால் இது சாத்தியப்படும். எனவே சபையே இனி நாம் இருமனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரு மனம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணணும்? உணர்வடைய வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், அப்புறம் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால் வரும் நாட்களில் நம்மை அசைக்க நினைத்த சத்துருடைய வாசல்களை நாம் அசைய பண்ணுகிறதான நாட்களாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனவே உங்களுடைய காரியங்களை நீங்க தான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசின காரியங்களுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களிலே மகிமைப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நமக்கு தலைகளை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியே நம்முடைய கரங்களிலே காணிக்கை